நீங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறப்போ எப்பொழுதுமே சில ஸ்டாண்டர்டாக டிஷ் வந்து எப்பொழுதுமே ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம ஆர்டர் பண்ணுவோம். ஏன்னா அது ரெஸ்டாரண்ட்டில் போய் தான் சாப்பிடுவோம். ஏன்னா அதில் தான் அங்கே தான் நமக்கு அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு காமனாக எல்லாருமே ஆர்டர் பண்ணுற ஒரு டிஷ்ஷு தான் ஆலு மட்டர், அதாவது உருளைக்கிழங்கு பட்டாணி கிரேவி. அதை கிரேவியாகவும் பண்ணுவாங்க, ட்ரையாகவும் பண்ணுவாங்க. அதை வீட்டில் ஏன் பண்ணுறதில்ல அப்படின்னு கேட்டால் ஒரு முக்கியமான ரீசன் எல்லாருமே என்கிட்ட சொல்கிறது வந்து அது வீட்டில் பண்ணால் குழஞ்சி போயிடுது. அந்த உருளைக்கிழங்கு வந்து நமக்கு வந்து மேஷ் ஆகி ஒரு மாதிரி எட்ஜெல்லாம் ஷார்ப்பாக இருக்கிறது இல்லை, ரொம்ப அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அளவுக்கு அந்த பஞ்சியாக இல்லை, அந்த கன்சிஸ்டன்சி வரலன்னு சொன்னாங்க. அதனால இன்றைக்கி அதை உங்களுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி பண்ண முடியும் அதே மாதிரி அப்படின்னு தான் காட்ட போகிறேன். ஐ எம் ஷெஃப் சுந்தா. வெல்கம் டு ரெசிபி செக்கா. இந்த ஆலு மட்டரில் ரொம்ப முக்கியமே இந்த ரெண்டையும் எப்படி நம்ம குக் பண்ண போகிறோம் அப்படின்னு தான். ஏன்னா இதில் வந்து நம்ம உருளைக்கிழங்கு முன்னாடியே வேக வச்சு இதில் நம்ம ஆட் பண்ண மாட்டோம். இது வந்து அந்த ப்ராசஸில் அப்படியே இந்த ஆலு மட்டர் ரெண்டும் வேறு வேறு குக்கிங் டைம் ஆனாலும் அதை ஒன்றா அழகாக ஈவனாக குக் பண்ணி எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்ட்டு தான். ஏன்னா இதில் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியது இந்த ஹோல் ப்ராசஸில் எந்த ஸ்டேஜில் அதை எது வரைக்கும் குக் பண்ணுறோம் அதாங்க ரொம்ப முக்கியம். அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு ஈவனாக குக் ஆகி ஒரு பர்ஃபெக்ட் கிரேவியாக வரும். இன்றைக்கி நான் கிரேவி மாதிரி தான் பண்ணுறேன். இது நீங்கள் ட்ரையாகவும் பண்ணலாம். பட் இன்றைக்கி ஒரு கிரேவி ஒரு சப்ஜி. பட் ஆனால் அந்த சப்ஜியாக பண்ணாலும் அந்த உருளைக்கிழங்கு நல்ல கிறிஸ்பியாக, அதாவது நீங்கள் சாப்பிட்றப்போ அது நல்ல ஒரு ஃப்ரையான ஒரு ஃபீல் கிடைக்கும். அது கிரேவியில் இருந்தால் கூட அதான் பண்ண போகிறோம். வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஸோ இப்போ இந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் லைட்டாக சூடாகி வந்தோடனே ஜீரகத்தை போட்டு பொரிச்சிடுவோம். இப்போ இந்த ஜீரகம் ஓரளவு பொரிஞ்சு வந்தோடனே நம்ம வெட்டி வச்சுருக்கிற ஆனியன், அதாவது வெங்காயத்தை போடுங்க. போட்டு இதை இப்போ வதக்குவோம். இப்போ இந்த ஆனியன் என்னென்னா இந்த டிஷ்ஷுக்கு வந்து நமக்கு வந்து ப்ரௌன் ஆகணுன்ற அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு கிளியராக ஆனால் போதும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆனியனை வதக்குங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, க்ரீன் சில்லி ஆட் பண்ணுவோம். இப்போ ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதாவது இந்த இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம் இல்லையா, அது ஓரளவு அந்த ரா ஃப்ளேவர், அந்த பச்சை வாசலாம் போய் ஓரளவு குக்காகி இந்த மாதிரி லைட்டாக ஆயில் செப்பரேட் ஆக ஆரம்பித்தோடனே நம்ம வெட்டி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு க்யூப்ஸ் அதில் ஆட் பண்ணுங்கள். இந்த உருளைக்கிழங்கு எப்பொழுதுமே நம்ம தண்ணியில் தான் வச்சுருப்போம் கட் பண்ணி, ஏன்னா கலர் மாறாமல் இருக்கும், ஆக்சிடைஸ் ஆகும். ஸோ இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு இதோட பட்டாணி மட்டரையும் ஆட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு சாட்டே பண்ணுங்கள். இப்போ இது 1 நிமிஷம் வரைக்கும் இதை நம்ம இப்போது இந்த பேன்லேயே நம்ம சாட்டே பண்ணுவோம். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற ஆயில் தான் இப்போ நம்ம அந்த உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் குக் பண்ணுது. ஸோ அதனால் இந்த ஒரு ஃப்ரையிங் ஸ்டேஜ் வந்து இது ரொம்ப முக்கியம். இந்த ஃப்ரையிங் ஸ்டேஜில் நீங்கள் ஒரு பாதி அளவுக்கு இந்த உருளைக்கிழங்கு நீங்கள் குக் பண்ணணும். ரொம்ப ஸ்லோவாக தான் குக் பண்ணுவீங்க, மீடியம் ஃப்ளேமில். பட் இந்த ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இந்த உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா இதிலே ஃப்ரை ஆகி ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன். இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி குக் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு 1.5 தக்காளி எடுத்து, 1.5லேருந்து 2 தக்காளி சைஸ் பார்த்து எடுத்துக்கங்க. அதுலேருந்து ஒரு மிக்சியில் போட்டு ஒரு பியூரே மாதிரி எடுத்துக்கங்க. உங்களுக்கு ரெடிமேட் பியூரே கிடைச்சாலும் யூஸ் பண்ணலாம். பட் கிடைக்கலன்னா நீங்களே வீட்டிலே பண்ணிடலாம். ஒரு மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணி இந்த மாதிரி கூல் மாதிரி எடுத்துகிட்டு அதை ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போது இதை குக் பண்ண ஆரம்பிங்க. இப்போது பார்த்தீங்கன்னா இது ஆட் பண்ணி, இந்த தக்காளி ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணி குக் பண்ணி இப்போ இந்த ஆயில் செப்பரேட் ஆகுது பாருங்கள். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து ஒரு 4 நிமிஷம் ஆயிருக்கு. பட் இந்த ஆயில் செப்பரேட் அளவு குக் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த பவுடரையும் ஆட் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் குக் பண்ணுறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போது இந்த ஸ்டேஜில், இந்த ஆயில் செப்பரேட் ஆன ஸ்டேஜில் மஞ்சள் பொடியும் காரப்பொடியும் கொஞ்சம் சேர்த்துங்க. ரெண்டு பிஞ்ச் இருந்தால் போதும். ஸோ இப்போது நான் என்ன பண்ணுறேன், வேணுங்கிற அளவு தண்ணியை நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இன்றைக்கி வந்து கிரேவி ஸ்டைலில் பண்ணுறதுனால தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த உருளைக்கிழங்கும் பட்டாணி, அதாவது ஆலு மட்டர் முங்குற அளவுக்கு தண்ணியை ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சிம்மர் இதுலேயே ஒரு 2 நிமிஷம் இதை குக் பண்ணுங்கள். ஸோ இப்போது ஒரு 2 நிமிஷம்லேருந்து 3 நிமிஷம் இது அப்படியே குக் ஆகிட்டே இருக்குது. இந்த ஸ்டேஜில் உப்பு மற்ற ஸ்பைஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம எதுனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போது இந்த ஸ்டேஜ்லேருந்து ஒரு 5 மினிட்ஸ் இது இப்படியே குக் ஆகிட்டே இருக்கட்டும். ஸோ இப்போது என்ன பண்ணுறேன், ஒரு மூடியை வச்சு இந்த ஸ்டேஜில் ஜஸ்ட்டு ஒரு சிம்மர்லேயே விட்டுருங்க. அது அப்படியே அடுப்புலேயே மினிமம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அது. ஸோ இப்போது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மூடி எடுத்து பாருங்கள். இப்போது இது வந்து
இந்த உருளைக்கிழங்கு பர்ஃபெக்டாக குக் ஆயிடுச்சு, அதை செக் பண்ணிடுவோம் அப்போது. ஸோ இப்போ இது பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜ் இதுதான் பர்ஃபெக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஆயில் செப்பரேட் ஆகிருக்கு. அதில் உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ஷேப் மாறவே இல்லை, குலையில், பட் ஆனால் கரெக்டாக குக் ஆகிருக்கு. ஸோ இப்போது இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கள், நம்ம அரைச்சி வச்சுருக்கிற முந்திரி பருப்போட பேஸ்ட்டு, கேஷ்யூ பேஸ்ட்டை நீங்கள் இதில் ஆட் பண்ணுங்கள். கேஷ்யூ பேஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு தெரியும். ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் வார்ம் வாட்டரில் கேஷ்யூ ஊற வச்சு, முந்திரியை ஊற வச்சு மிக்சியில் நல்லா ஃபைனாக அரைச்சிருங்க. அதான் பேஸ்ட்டு. ஸோ இப்போது நீங்கள் சாட்டே பண்ணிங்கன்னா ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்தில் இந்த முந்திரி பருப்போட பேஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணுறது நல்லா குக் ஆயிரும். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம இனிமேல் தான் நம்ம வேணுங்கிற மசாலா பவுடர்ஸை நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணுங்கன்னா ஒரு 4 பிஞ்சு கஸ்தூரி மேத்தி பவுடர். இந்த பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு தெரியும். நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி கையிலேயே பொடி பண்ணி வச்சுங்க. ஒரு 2 பிஞ்சு ஜீரக பொடி, அதே மாதிரி ஒரு 2 பிஞ்சு நல்ல குவாலிட்டியான கரம் மசாலா, எனி பிராண்டுனாலும் ஓகே. இப்போ அதே மாதிரி இது எல்லாமே சிம்மரில் தான் வச்சு குக் பண்ண போகிறோம். அதாவது ஹை ஃப்ளேமே கிடையாது, மீடியம் ஆர் லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணோம், ஸ்லோ குக்கிங். ஸோ இப்போ ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா குக் பண்ணி இந்த மசாலா நல்லா குக் ஆயிடணும். இந்த ரா ஃப்ளேவர் போய் அந்த லைட்டாக அந்த ஆயில் லைட்டாக செப்பரேட் ஆகுது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் குக் பண்ணுங்கள். இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் இதில் ஆட் பண்ணுறேன். ஏன்னா இந்த நெய் ஆட் பண்ணிங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு ரிச் ஃப்ளேவர் கிடைக்கும். அந்த கிரேவி நல்லா ஸ்மூத் ஆகும், வாசனை, அதே மாதிரி டேஸ்ட்டு, அதே மாதிரி அந்த கன்சிஸ்டன்சி 3க்கும் ரொம்ப யூஸாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இது நல்ல குக் ஆகி இந்த ஆயில் எவ்வளோ அழகாக செப்பரேட் ஆகுது பாருங்கள். இந்த டெக்ஸ்சர் இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் அச்சீவ் பண்ணுறது, வீட்டில் மிஸ் பண்ணுறது. ஸோ இன்றைக்கி இது பார்த்துட்டீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டாக இந்த டிஷ் ஷேப் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறேங்க. அதாவது சாப்டு கொரியாண்டர், வெட்டி வச்சிருக்கிற கொத்தமல்லி தலை. ஏன்னா இந்த அலு மட்டரில் இந்த கொரியாண்டரோட டேஸ்ட் நோட்டு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் இந்த ஸ்டேஜில் லாஸ்ட்டாக இதை ஆட் பண்ணுங்கள். டிஷ்ஷை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். அதாவது அந்த கலர், அந்த கன்சிஸ்டன்சி, அதே மாதிரி அந்த ஃப்ளேவர், அந்த டேஸ்ட் எல்லாமே பர்ஃபெக்ட் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல். இன்றைக்கி உங்களாலையும் பண்ண முடியும் இல்லையா, அதை நீ பார்த்துருக்கோம். ரொம்ப ஈஸி ப்ராசஸ் தான் அது, பண்ணிட்டோம். அது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் அலு மட்டர் பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்களா. இந்த டிஷ்ஷு வந்து வித்தியாசமான பொருள் எதுவுமே கிடையாது. இன்க்ரீடியன்ஸில் வந்து காமன் இன்க்ரீடியன்ஸ் தான். பட் இதில் இந்த குக்கிங் ப்ராசஸ் தான் ரொம்ப முக்கியம். அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு டீட்டெயிலாக ஓரளவுக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹோட்டலில் நாங்களாம் வந்து யாராவது குக்கு வந்து புதுசாக ஜாயின் பண்ணுறதுக்கு ட்ரையல் கொடுக்க வந்தாங்கன்னா பண்ண சொல்கிற ஒரு முக்கியமான டிஷ் இது. ஏன்னா இது இருக்கிற வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். பட் இதில் அவங்க கரெக்டாக குக் பண்ணியிருக்காங்களா என்னது தெரியும். குக்கிங் ப்ராசஸை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு டிஷ். அதனால் இந்த டிஷ்ஷு ரொம்ப முக்கியமான டிஷ்ஷு, ஈஸியாக பண்ணலாம். உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் எப்படி நீங்கள் டேஸ்ட் பண்ணீங்களோ அப்படியே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு கேட்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். நீங்கள் பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த ஃபோட்டோஸை உங்கள் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் போஸ்ட் பண்ணிவிட்டு எங்களை டேக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.